மதுரை மண்ணின் வாசனை விருட்சம், தரமான கலையின் கரையாத கற்பூரம், கருப்பு வெள்ளை காலங்களின் கரைபடியாத கண்ணாடி. திரைப்படங்களில் பாடல்கள் தான் வசனங்கள் என்று இருந்த காலம் 1924 ஜூன் 16. மதுரை சோழவந்தான் அருகேயுள்ள தென்கரை என்ற ஊரில் ராமகிருஷ்ணன் லட்சுமி தம்பதியருக்கு பிள்ளையாக பிறந்தவர் டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள். சொந்த ஊரான தென்கரை என்பதனுடைய முதல் எழுத்தாக டியும், தந்தையின் பெயரான ராமகிருஷ்ணன் என்பதனுடைய முதல் எழுத்தாக ஆரையும் இணைத்துக் கொண்டு டி.ஆர். மகாலிங்கம் என்று இவர் வர்ணிக்கப்பட்டார். பள்ளி பாடங்கள் மனதில் பதியாமல் 4ஆம் வகுப்போடு வீட்டை விட்டு ஓடிப்போன இவரை தேடி கண்டுபிடித்து வந்த இவருடைய தந்தை இவருடைய விருப்பப்படியே இவரை ஒரு வாய்ப்பாட்டு வகுப்பில் சேர்த்து கொண்டார். அன்றைய காலத்தில் சேஷ் ஐயங்கார் என்ற ஒரு பிரபலமான கச்சேரி கோஷ்டியுடன் இணைந்து பஜனை பாடல்களால் பல திருக்கோயில்களில் தன்னுடைய உரத்த குரலால் பாடி அசத்தினார். பிறகு மதுரையில் புகழ்பெற்ற ராஜரத்னம் என்ற ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்த இவர் தன்னுடைய 12வது வயதில் ஒரு நாடகத்தில் பாடி நடித்த போது அன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சத்தியமூர்த்தி என்பவரிடம் ஒரு தங்க மோதிரத்தை பரிசாக வென்றார். பாடல்களிலேயே அதிகமாக நாட்டம் கொண்ட இவருக்கு அதோடு சேர்ந்து வந்த நடிப்பு திறமையில் தன்னுடைய அழகான கம்பீரத்தை வெளிப்படுத்தி கொண்டார். இவருடைய திறமையை பார்த்து வியந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 1938ஆம் ஆண்டு அவர் தயாரித்த நந்தகுமார் என்ற திரைப்படத்தில் ஒரு குட்டி கிருஷ்ணனாக இவரை அறிமுகம் செய்தார். அதன் பிறகு அதே ஏவிஎம் நிறுவனம் 1945ஆம் ஆண்டு உருவான ஸ்ரீ வள்ளி என்ற திரைப்படத்தில் முருகனாக அவதாரம் எடுத்தார். அந்த படம் திரையரங்குகளில் 52 வாரங்கள் ஓடி இவருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. அப்படி இவருடைய 23வது வயதிலேயே அந்த காலத்தில் 1 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒரு மாபெரும் கதாநாயகனாக விஸ்வரூபம் எடுத்தார். இப்படி 1947இல் நாம் இருவர் என்ற படமும் 1948ஆம் ஆண்டு ஏவிஎம் தயாரித்து வெளிவந்த வேதாள உலகம் என்ற படமும் மற்றும் ஞானசுந்தரி என்ற திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இவர் பாடி நடித்த பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் செந்தமிழ் நாடனும் போதுநிலே ஒரு தேன் வந்து பாயுது காதுநிலே மற்றும் தீராத விளையாட்டு பிள்ளை என்று பாரதியார் பாடல்களை எடுத்து பாடிய போது ரசிகர்கள் தன்னிலை மறந்தது மட்டுமல்லாமல் இன்றளவும் அந்த குரலை கேட்டு மயங்கும் ரசிகர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அகத்தியன் கனவு என்ற ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பின் பொழுது இவர் மீது கல்லெறியும் காட்சிக்காக துணை நடிகரிடம் இயக்குனர் காட்சியை விளக்கிய போது அந்த துணை நடிகர் நான் இவர் மீது கல் வீச மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்துக் கொண்டார். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். இவருடைய பாடல்களில் அவர் மெய் மறந்து போய் இவர் மீது வைத்திருந்த ஒரு வெறித்தனமான மரியாதையால் அந்த படத்தின் இயக்குனரை கோபத்துக்கு ஆளாக்கிய அந்த துணை நடிகர் யார் என்று கேட்டால் அவர்தான் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். இப்படி இவர் திரையுலகின் சிகரத்தில் இருந்த காரணத்தினால் இவர் நடிக்கும் படங்களுக்கு சில நிபந்தனைகள் விதிக்க ஆரம்பித்தார். இன்னார் தான் கதாநாயகியாக போட வேண்டும், இன்னார் தான் இசையமைப்பாளராக போட வேண்டும் என்ற சில நிர்பந்தங்களை விதித்தார். இந்த மாதிரியான நிர்பந்தங்களுக்கு வழங்காத ஒரு சில தயாரிப்பாளர்கள் இவருடைய பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்ததை இதனால் சொந்தமாக படம் தயாரித்து விடலாம் என்ற முயற்சியில் 1950ஆம் ஆண்டு ஸ்ரீ சுகுமார் புரொடக்ஷன் என்ற ஒரு பட தயாரிப்பு கம்பெனியை துவங்கி மச்ச ரேகை என்ற படத்தில் இருந்து சின்னத்துரை, திருப்பாடகன், விளையாட்டு பொம்மை என்று பல படங்களை தயாரித்து தன் கையை சுட்டுக் கொண்டார். இவர் தயாரித்த படங்கள் சரியான வசூலை அள்ளி கொடுக்காத காரணத்தினால் வெளிநாட்டு கார், பங்களா என்று வசதியுடன் வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் திடீரென்று வறுமையின் தாழ்மையை சந்திக்க வேண்டியிருந்தது. இதனால் ஒரு கட்டத்தில் இவர் சென்னையும் வேண்டாம், திரைப்படமும் வேண்டாம் என்று முடிவெடுத்து சொந்த ஊருக்கே போய்விடலாம் என்று முடிவெடுத்தார். அதன் பிறகு தான் படியேறி வந்த தன் பழைய நாடகத்துறையை கையில் எடுத்து தன்னுடைய முழு கவனத்தையும் நாடகத்துறையிலேயே ஈடுபடுத்த தொடங்கினார். ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகனாக இருந்தது என்பதை துளியும் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் நடந்தவைகள் அனைத்தும் மனதின் ஓரமாக ஒதுக்கி வைத்துக் கொண்டு மாதத்திற்கு 25 நாடகங்கள் என்று தென்னகம் முழுவதும் கலக்கி கொண்டு வந்த இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெளியாகும் திரைப்படங்களின் பாணி என்பது சற்று மாறி போயிருந்தது. பாடல்களாக வெளிவந்து கொண்டிருந்த திரைப்படங்கள் அனைத்தும் வசனங்களாக மாறிக்கொண்டிருந்தது. இதனால் பாடி நடிக்கும் பெரிய திறமைசாலிகளுக்கென்று வாய்ப்புகளும் குறைந்தது. இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் இவர் துளியும் கூட மனதில் கவலை கொள்ளாமல் தன்னுடைய நாடகத்துறையிலேயே முழு மூச்சுடன் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இப்படி போய்கொண்டிருந்த பாதியில் இவரை மீண்டும் சென்னை
சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர் எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் பல படங்களில் நடித்துக் கொண்டு பிஸியாக இருந்த காரணத்தினால் குறிப்பிட்ட படத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைக்க முடியவில்லை. இதனால் எம்ஜிஆருக்காக வைத்திருந்த அந்த ஒரு கதாபாத்திரத்தை டி.ஆர். மகாலிங்கத்தை நடிக்க வைத்து அந்த படத்திற்கு மாலையிட்ட மங்கை என்று பெயர் சூட்டினர். நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரங்களில் திராவிட கழகங்களில் இணைந்து கொண்டிருந்த காரணத்தினால் நடிகர் எம்ஜிஆருக்காக தயார் செய்து வைத்திருந்த ஒரு ஆரம்ப காட்சி பாடலை டி.ஆர். மகாலிங்கம் அவர்களையே பாட வைத்து அதுவே ஆரம்ப காட்சி பாடலாக எங்கள் திராவிட பொன்னாடே என்று தொடங்கும் அந்த பாடல் காட்சியில் பாடி நடித்த டி.ஆர். மகாலிங்கத்திற்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. 1958ஆம் ஆண்டு மாலையிட்ட மங்கை என்ற இந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றதால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு ஒரு புதிய கார் ஒன்று பரிசாக வழங்கினர். அப்போது வெளியாகி கொண்டிருந்த திரைப்பட பாடல்களின் சுவை என்பது சற்று மாறி போயிருந்த காரணத்தினால் அப்போது வரும் பாடல்களின் மீது டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு சற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். இதனால் நான் நடிக்கும் படங்களுக்கு நான் தான் பாடுவேன் என்ற கட்டாயத்தில் இருந்தார். கலையின் தரம் என்பது ஒருபோதும் தாழ்த்துவிடக் கூடாது என்ற ஒரு மன எண்ணத்தில் சொந்தமாக பாடி நடிக்க கிடைக்காத எந்த ஒரு பட வாய்ப்பும் எனக்கு தேவையில்லை என்ற இவர் பல படங்களையும் நிராகரித்ததும் உண்டு. எப்படி இருந்தாலும் இவருடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் இவர் ஒருபோதும் பங்கம் விளைவித்தது கிடையாது. 1972ஆம் ஆண்டு சீர்காழி கோவிந்தராஜன் நடிக்கும் அகத்தியர் என்ற திரைப்படத்தில் டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் இணைந்து நடித்த போது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இந்த படத்தில் என்னுடைய பெயரை முதலில் போட வேண்டாம், முதலில் டி.ஆர். மகாலிங்கம் அவர்களின் பெயரை போடுங்கள் என்று இந்த படத்தின் இயக்குனரிடம் வற்புறுத்தினார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். போது டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் இல்லை இல்லை கோவிந்தராஜன் அவர்களின் பெயரையே முதலில் போடுங்கள் என்றும் ஒருவருக்கு ஒருவர் தங்களின் விருப்பத்தை தெரிவிக்க அந்த படத்தின் இயக்குனர் என்ன செய்வதென்று அறியாமல் அவர்களின் இருவரின் பெயர்களையும் ஒரே வரிசையில் போட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வயதான பிறகும் கூட இவரை தேடி பட வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருந்தது. திருவிளையாடல், திரு நீலகண்டர், ராஜராஜ சோழன் போன்ற படங்களில் வயதான பிறகும் கூட சொந்த குரலிலேயே பாடி நடித்து அசத்தி காட்டினார். எவ்வளவுதான் திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இவர் கடைசி காலங்கள் வரைக்கும் நாடகத்துறையை கைவிடாமல் அரங்கேற்றி வந்தது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்றே சொல்ல வேண்டும்.